வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜி தன்னுடைய சொந்த கணவராலேயே வெட்டி கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நங்கநல்லூர்ல ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. நங்கநல்லூர்ல சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு துணிக்கடையை நடத்திட்டு வரவங்க தான் நம்ம ராஜி. அவங்களுக்கு இன்னைக்கு நேர்ந்திருக்கிற அந்த கொடூரமான சம்பவம் அப்படிங்கிறது இன்னைக்கு மொத்த அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெண்களையே உலுக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கும்போது சாய் சில்க்ஸோட அந்த அந்த ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஜீவனுக்கு கூட இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெட் அனிமல்ஸ் தான். அவங்களுடைய பெட் அதாவது அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேல அவங்களுடைய பெட் கிட்டத்தட்ட 2 நாட்களாக சாப்பிடலையா. பக்கத்தில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட் வாசிகளும் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கூட அந்த ஜீவன்கள் சாப்பிடலையா. தன்னுடைய ஓனருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அந்த ஜீவன்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த வாயில்லா ஜீவன்கள் இன்னமும் சாப்பிடாம இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வேகமாக பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை நங்கநல்லூரில் சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு துணிக்கடையை நடத்திட்டு வரவங்க தான் ராஜி. அவங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 42 வயது மதிக்கத்தக்கவங்களாக இருக்காங்க. அவங்களுடைய கணவர் சுப்பிரமணியன் 52 வயது மதிக்கத்தக்கவராக இருக்காரு. அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளாக பிரிஞ்சிருந்தாங்க. ஏதோ குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, அதாவது தன்னுடைய கணவர் ரொம்பவும் பணம் கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்ணுறதுனால அவங்கள பிரிஞ்சு ராஜி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமேல நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து கேட்டு வற்புறுத்தனால ஒரு கட்டத்தில் ராஜி அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் தன்னுடைய சொந்த அக்கா வீட்டில் இருந்த அவர் மனைவியோ ஓகே சொன்னதுக்கு அப்புறமேல அவங்களுடைய நங்கநல்லூர் அப்பார்ட்மெண்ட்லேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 10 டேஸாக மனைவி என்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை ரொம்பவும் டீட்டெயிலாக அவர் நோட் பண்ணுறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நீ என்ன பண்ணுற, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குவாதம் முத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு ஒரு மெசேஜ் குறுஞ்செய்தியை அமைச்சிட்டு தான் ஒரு அறிவாளை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சைடு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. மேபி இந்த விஷயம் பல்வேறு கோணங்களில் முடுக்கி விடப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த விஷயம், அதாவது மனைவியை கொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எதுக்காக கதவு திறந்திருக்கணும். ஏன்னா அவருடைய 2வது மகன் உள்ளே வரும்போது கதவு அப்படிங்கிறது திறக்கப்பட்டு தான் இருந்துதான். அதனால் அப்பா ஒரு பக்கம் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கும்போது இதில் மேபி ஒரு 3வது நபரோட தலையீடு இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இன்னைக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெட் அனிமல்ஸ் இன்னைக்கு தன்னுடைய ஓனருக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்க திருப்பி வரமாட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி சாப்பிடாம இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த பெட் அனிமல்ஸுக்கு சாப்பாடு வச்சு கூட அதுங்க சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் தன்னுடைய ஓனருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற அந்த நிலை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்குது. தன்னுடைய கணவருக்கே இல்லாத அந்த பாசம் வாயில்லா ஜீவன்களுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இன்னைக்கு பரபரப்பாக ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பெட் அனிமல்ஸ் அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் யார் சாப்பாடு கொடுத்தாலும், யார் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாலும் வராமல் அந்த வீட்டிலையே சுற்றி சுற்றி இருக்காங்களாம். அதாவது ராஜியோட இறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாக அவருடைய மகன்களுக்கு இருந்தாலும் வாயிலா ஜீவன்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் மெய்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சாய் சில்க்ஸ் ராஜியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.